இன்றைக்கு நான் உங்களுக்கு ஜப்பான் கறி ஒன்று செய்து காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மாட்டிறைச்சி 1/2 கிலோ. இங்கே வந்து ரின்குலாஸ்ன்னு சொல்லுவினோம். அது நான் ஓரளவு பெரிய சதுர துண்டாக இருக்கும், அதை 2 முண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன். மற்றது உப்பு, வெங்காயம், கிழங்கு எல்லாம் 2 முண்டாக அடுங்கோ. மற்றது இதுதான் இந்த கறிக்கு போடுற கோல்டன் கறின்னு சொல்லி ஜப்பான் கடையில் சீனா கடைகள், தாய்லாந்து கடையெல்லாம் கிடைக்கும். இந்த கறிக்கு இதுதான் போட்டு செய்கிறது. மற்றது உள்ளியும் 2 போடுங்கோ. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வேறு கருவேப்பிலையோ பெருஞ்சீரம் அதோட ஒன்றும் போடக்கூடாது, போட்டால் வேறு டேஸ்ட் வந்துடும். இதுவளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த சட்டியில் எண்ணெய் விட போகிறேன். எந்த எண்ணெயும் விடலாம். நீங்கள் விரும்பின தேங்காய் எண்ணெய் அல்லது இப்படி எந்த எண்ணெயும் விடலாம். நான் வந்து ஒலிவன் ஆயில் விடுகிறேன். கொஞ்சம் விட்டு அதில் வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் வதக்கணும். வளங்காணும். இப்போ எண்ணெய் கொதிச்சோன்னா வெங்காயத்தை போடுவேன். இப்போ வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் அளவில் வதங்கினோடனே இந்த இறைச்சியை நான் போடுறேன். அதோட உப்பு மிளகா போட்டுட்டு கிளற போகிறேன். இப்போ நீங்கள் இப்போவே இந்த இறைச்சியோடைய கிழங்கையும் போட்டு வதக்க வேணும். இதையும் சேர்த்து வதக்குவேன். இப்போ அடுப்பு கொஞ்சம் குறைச்சி விட்டு இதை மூடி வதங்க விடணும். இப்போ 5-6 நிமிஷம் அவிஞ்சிட்டுது. இனி நான் இதோட உள்ளியையும் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ தண்ணி இதில் வற்றி கொண்டு வந்துட்டுது. இதோட இனி கொஞ்சம் தண்ணியும் விட்டு நான் அவிய விட போகிறேன். எவ்வளோ தண்ணி விடுறேன்னு காட்டுறேன். உங்களுக்கு கறிக்கு வேணுமான அளவு விடலாம். ஏன்னா அந்த சோஸ் போட்டோன்னா அது திக்காக வரும். அதனால் நான் இப்போ இவ்வளோ தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன். பிறகு அப்படி என்று பார்த்து நாங்கள் பண்ணிடலாம். இப்போ அவிய விட போகிறேன். இதுதான் அந்த ஜப்பானிஸ் கறி. அந்த ஜப்பான் கறி அந்த பேக்கெட்டில் இருந்தது. இப்படி 2 இருக்கும். இதில் நான் 1 எடுத்திருக்கிறேன். இது எடுத்து இனி அந்த கறிக்குள்ளே போடணும். நான் காட்டுறேன். நான் இப்போ 10-12 நிமிஷம் அப்படி அவிய விட்டு நான் இல்லாமல் சேர்த்து. அப்போ நீங்களும் அப்படி பார்த்து தண்ணியை பார்த்து நீங்கள் அவிய விடுங்கோ. இது இப்போ உடைச்சா இது இப்படித்தான் இருக்கும். இதை நான் இப்போ கறிக்குள்ளே போட போகிறேன். பாருங்க, இப்போ கிழங்கெல்லாம் அவிஞ்சு இறைச்சியெல்லாம் அவிஞ்சிட்டுது. நான் இந்த பேக்கெட்டை இதுக்குள்ளே போடுறேன். இது கொஞ்சம் திக்காக வரும். அப்போ திருப்பி இருக்க தண்ணி விடணும். அப்படியே காட்டுறேன். இதை போட்டுட்டு
அடிக்கடி கலக்கணும். இது கரையும் வரையும் அகப்ப இந்த கரண்டியால் கரைச்சி விடணும். இது கரைஞ்சி கொண்டு வரும், சூடு வர வர கரை முழுக்கெல்லாம் கரைச்சி அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இப்போ எல்லாம் கரைஞ்சிட்டு தான், ஆனால் திக்காக இருக்குது. ரெண்டபடியாக நான் கொஞ்சம் தண்ணி இன்னும் இருக்கா விட போகிறோம். கொஞ்சம் நான் இப்போ தண்ணி விட்டு விட்டு இந்த அளவுக்கு நான் திக்காக்கினான். இப்படி திக்காயினா காணும் வேண்டா கறி சோற்றோடு சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டுது. இனி நான் இறக்க போகிறேன். தண்ணி விட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் அடுப்பை கூட்டி விடலாம். கூட்டி விட்டு நீங்கள் இறக்கலாம். இப்போ கறி இறக்கிட்டேன். நிறைய இருக்குல்ல, போடாதபடியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் போட்டு காட்டுறேன். மற்றது நீங்கள் உப்பு நான் முதல் போட்ட அளவு தான். அதுக்கு மிஞ்சி நீங்கள் ஒன்றும் போட தேவையில்லைன்னா அந்த சோஸ்லேயே எல்லாம் உப்பெல்லாம் இருக்குது.